தன்னுடைய சகோதரனான யாக்கோபை இயேசுவினிடத்தில் அழைத்துக் கொண்டு வந்தான். அந்திரேயா, அதாவது யோவான் ஸ்நானகனுக்கு அநேக சீஷர்கள் இருந்தார்கள். அந்த அநேக சீஷர்களிலே 2 பேர் முக்கியமானவர்கள். ஒருவன் யோவான், அதாவது யோவான் சுவிசேஷத்தை எழுதிய யோவான். மற்றொருவன் அந்திரேயா. இவர்கள் இருவருமே யோவானின் சீஷர்கள். யோவான் ஸ்நானன் இயேசு கிறிஸ்துவை உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றால் மேஷியா என்றால் தேவகுமாரன் என்று இந்த உலகத்திற்கு பறைசாற்றிய போது யோவானும் அந்திரேயாவும் அவ்வளவாய் சந்தோஷப்பட்டார்கள். உலக இரட்சகரே இறங்கி வந்திருக்கிறார், தேவகுமாரனை இறங்கி வந்திருக்கிறார். யூதர்கள் யாருக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அந்த மேஷியா மனிதர்கள் நடுவிலே வந்துவிட்டார். இயேசு கிறிஸ்துவை, அதாவது உலக இரட்சகரை கண்டுகொண்ட யோவான் சென்று யாக்கோபை அழைத்துக் கொண்டு வந்தான். அந்திரேயா சென்று தன்னுடைய சகோதரனான பேதுருவை அழைத்துக் கொண்டு வந்தான். நீ எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக காண்கிறாயோ முதலில் நீ செய்ய வேண்டியது உன்னுடைய வீட்டாரை தேவசந்நிதிக்கு வழி நடத்த வேண்டும். அந்நாளிலே காயினை பார்த்து கேட்டார், காயின், உன் சகோதரன் எங்கே என்று கேட்டதற்கு காயின் கொடுத்த பதில் என்ன? ஏன் என் சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியோ? என்னுடைய சகோதரனை பத்தி ஏன் என்கிட்ட கேட்குறீங்க என்று காயின் தேசம் சுற்றி அலைகிறவனாய், தேவனால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு உருப்படாதவனாய், என் சகோதரனை பத்தி எனக்கு என்ன, அவனை பத்தி என்கிட்ட எதுக்காக கேட்கணும், நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியா என்ன? பொறுப்பற்றவன். கவனிங்க, யோவானு அல்லது அந்திரேயா ஆவிக்குரியவர்கள், பொறுப்பை உணர்ந்தவர்கள், வீட்டை குறித்தும் பொறுப்புள்ளவர்களாக இருந்தார்கள். என்ன செய்யறாங்க? யோவான் சென்று யாக்கோபை அழைத்து வந்து விட்டான். அந்திரேயா சென்று சகோதரன் பேதுருவை அழைத்துக் கொண்டு வருகிறான். இவர்கள் இருவரையும் இயேசுவினிடத்திலே அறிமுகப்படுத்துகிறார்கள். இன்று ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார், உன்னுடைய சகோதரன், உன் சகோதரன் எங்கே? என் சகோதரன் இந்த பார் அண்ட் ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற ஆண்டவரே. அப்படியா? உன்னுடைய சகோதரி எங்கே? சகோதரியா? பாய் ஃப்ரெண்டு கூட. உன்னுடைய தங்கை எங்க? அவ லவ் பண்ணிக்கிட்டு இருக்க ஆண்டவரே. தம்பி என்ன சார் 10th ஸ்டாண்டர்டில் 10 டைம்ஸ் உட்கார்ந்துருக்க ஆண்டவரே. இதுவா நம்முடைய பதில்? அந்நாளிலே யோவான், அந்திரேயா அவர்கள் போய் தங்கள் சகோதரர்களை அழைத்து வந்தார்கள். சகோதரனே, சகோதரியே, நீ சென்று உன்னுடைய சகோதரனை தேவன் அண்டைக்கு அழைத்து வர வேண்டும். உங்கள் எத்தனை பேருக்கு சகோதர சகோதரிகள் இருக்காங்க? கையை உயர்த்தி காட்டுறீங்களா? இப்போ தேவன் கேட்கிறார், உன்னுடைய சகோதரன் எங்க? தேவன் கேட்கிறார், உன்னுடைய சகோதரி எங்க? தம்பி எங்க? தங்கை எங்க? உன்னுடைய அக்கா எங்க? எனக்கு என்ன தெரியும்? அவங்கள பற்றி என்கிட்ட கேட்ட என்ன அர்த்தம்? ஏன் அவனுக்கு எனக்கும் ஒத்து வராது. அவனை பற்றி என்கிட்ட கேட்ட என்ன அர்த்தம்? எனக்கு அவனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது என்றால் உனக்குள்ள ஒரு காயின் இருக்கிறான், உனக்குள்ள ஒரு காயினி இருக்கிறாள். இப்பொழுதும் கை உயர்த்தின சகோதரனே, சகோதரியே, உன் சகோதரனுக்கு உன் சகோதரிக்கு நீதான் பொறுப்பு. அவர்கள் தேவ சந்நிதிக்கு வர வேண்டும், உன்னால் வழிநடத்தப்பட வேண்டும். ஜாக்கிரதையை பரிசீலித்தால் யோவான் அழைத்துக் கொண்டு வந்த யாக்கோபு இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களிலே முதலாக கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காக உயிரை கொடுக்கிற அளவுக்கு தேவனை நேசித்தான். 2வது, அந்திரேயா அழைத்துக் கொண்டு வந்த பேதுருவோ முதலாவது அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்டான், பிரசங்கி என்று அழைக்கப்பட்டான், பாஸ்டராக அழைக்கப்பட்டான். இயேசு கிறிஸ்துவுக்காக உயிரையே கொடுத்தான். யாருக்குங்க தெரியும்? நீ வழிநடத்துகிற உன் தம்பி, நீ வழிநடத்துகிற உன் அண்ணன், நீ வழிநடத்துகிற உன் அக்கா, உன் தங்கை, யாருக்கு தெரியும்? தேவனுக்காக வைராக்கியமாய் நின்று சிலுவையின் சேனையாய் மாறுவார்களோ என்னவோ. தயவு செஞ்சு அவங்கள அலட்சியம் பண்ணாதீங்க. அவங்களுக்காக பொறுப்பு உங்களுடையது. அப்பப்போ தேவனோடு பேசும்போது கட்டாயம் உன்னை பார்த்து கேட்பார், உன் அண்ணன் எங்க? உன் தம்பி எங்க? அவனை நீ ஏன் கண்டுக்கிறதில்ல? உன்னுடைய அக்கா எங்க? உன்னுடைய தங்கை எங்க? ஏன் சன்னதிக்கு நீ அவங்கள வழி நடத்துறதில்ல என்று கேள்வி கேட்பார். ஜாக்கிரதை. இந்த நம்மத்தில் யாராவது இருக்கீங்களா? ஏசப்பா என்னுடைய வாழ்க்கைக்குள் வர வேண்டும், என்னோடு கூட என் வீட்டுக்குள் வர வேண்டும், என் வீட்டில் இருக்கிற எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்கள் தேவ சந்நிதியில் வந்து காணப்பட வேண்டும், இதுதான் என் விண்ணப்பம் என்பவர் உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு உயர்த்தி காண்பிக்கிறீர்களா?
மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இன்று நாங்கள் ரட்சிக்கப்பட்டு உம்முடைய சுவிசேஷத்தை உலகிற்கு அறிவிக்கிற கிருபையை அருளியதோடு எங்கள் குடும்பத்திற்கு, எங்கள் நண்பர்களுக்கு, எங்கள் உடன் பிறந்தோருக்கு அறிவிக்க கிருபை அருளுங்க. உம்மை அவர்கள் சந்திக்க வேண்டும். நீர் அருளிச் செய்கிற சமாதான சந்தோஷத்தை அவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுதே ஆண்டவரே தரிசிங்க ஐயா. எங்க வீட்டுக்கு வாங்க ராஜா, என்னோடு கூட வாங்க. என்னுடைய வீட்டிலே நிம்மதி இல்லை, என் வீட்டிலே சமாதானம் இல்லை, என் வீட்டிலே சந்தோஷம் இல்லை, என் வீட்டிலே ஒற்றுமை இல்லை. ஆண்டவரே இயேசுவே வீட்டுக்கு வாங்க என்று மன்றாடுகிற, ஜெபிக்கிற, விண்ணப்பம் பண்ணுகிற ஒவ்வொருவருடைய விண்ணப்பத்துக்கும் செவிசாய்த்து இன்று ஆண்டவரே உம் பிள்ளைகளோடு கூட அவர்கள் வீட்டுக்கு போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வரும் நாட்களில் தங்கள் வீட்டில் உள்ள எல்லோரையும் உம்முடைய சன்னதிக்கு அழைத்துக் கொண்டு வருகிற கிருபையை அருளிச் செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். இந்த சுருக்கமான தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதேபோல லைக் பண்ணுங்கள். அதோடு கூட உங்கள் கமெண்ட்டையும் நீங்கள் எழுதுங்கள். சோசியல் மீடியா மூலமாக விலையேறப்பெற்ற தேவ செய்தியை எத்தனையோ பேருக்கு ஷேர் செய்ய வாய்ப்பு இருக்கிறது என்பதனால் அதற்கான முயற்சி நீங்கள் மேற்கொள்ள வேண்டுகின்றேன். தேவ சித்தமானால் மறுபடியும் சந்திக்கலாம். தேவன் தாமே நம் அனைவரோடும் கூட இருப்பாராக.